ஜும்மா மஸ்ஜித் என்பது வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெறும் பெரிய மசூதியை குறிக்கும் பொதுவான பெயர். இந்தியாவில் பல நகரங்களில் பல புகழ்பெற்ற ஜும்மா மசூதிகள் உள்ளன. குறிப்பாக தில்லியினுடைய ஜமா மசூதி, அகமதாபாத்தின் ஜமா மசூதி மற்றும் கேரளாவில் உள்ள சேரமான் ஜும்மா மசூதி ஆகியவை முக்கியமானவை. வரலாற்றில் அதோட கட்டடக்கலை மற்றும் அதனுடைய புகழ் முக்கியத்துவம் விளக்குது. இப்போ ஜும்மா மசூதி தில்லி முகலாய பேரரசர் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. 1650 1656 தில்லியில் முக்கியமான இடத்துல இந்த மசூதி இருக்குது. ஜும்மா மசூதி அகமதாபாத், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 1424 கட்டப்பட்டது. ஜும்மா மஸ்ஜித் உபர்கோட், குஜராத்துடைய ஜூனாகத்தில் உள்ள உபர்கோட் கோட்டையில் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதி. ஜும்மா பள்ளிவாசல் குல்பர்கா, கர்நாடகாவில் குல்பர்காவில் 1367 கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஜாமியா பள்ளிவாசல் பீசப்பூர், கர்நாடகாவுடைய பீசப்பூரில் 1578 கட்டப்பட்டது. சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் கேரளாவில் கொடுங்கல்லூரில் 612 கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் மசூதின்னு இதை சொல்கிறாங்க. பழைய ஜும்மா பள்ளி கீழக்கரை, பாண்டிய நாட்டில் இஸ்லாமியத்துக்கு முந்தைய காலத்தில் கட்டப்பட்ட இந்தியாவின் பழமையான மசூதியில் ஒன்று. பொதுவாக ஜும்மா அல்லது ஜும்மா அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையை குறிக்குது. மேலும் ஜும்மா மஸ்ஜித் என்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை, ஜும்மா தொழுகை நடைபெறும் பெரிய பள்ளிவாசலை குறிக்குது. எனவே இந்தியாவில் பல ஜும்மா மஸ்ஜிதுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான வரலாறு மற்றும் கட்டிடக்கலையை கொண்டிருக்கின்றன.